வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. எப்பவுமே நம்ம வந்து ஒரு விசேஷ நாள்லேயே ஆகட்டும், நல்ல நாள்லேயே ஆகட்டும், வாசலுக்கு வந்து தோரணம் கட்டுவோம், மாயிலை தோரணம். அது எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கடைசியில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி, ஏன்னா அங்கே ஆணியில் மாட்டுறதுக்கு இது அப்படியே இப்படி இழுத்து விட்டிங்கன்னா மாட்டிக்கும். சுருக்கு முடி மாதிரி போட்டுருங்க. பாருங்கள், இலை வந்து நம்ம தோரணம் கட்டும் போது ஒரு 9 இலை, 11 இலை, 16 இலை அந்த மாதிரி கட்டிக்கோங்க. இது பாருங்க, இந்த மாதிரி மடிச்சிருங்க. இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு ஸ்டேப்லர் அடிச்சிருங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு 11 இலை வந்து ஸ்டேப்லர் அடிச்சுக்கிறேன் நான். அப்படி இல்லைன்னா நல்லா வந்து ஈருக்கு தொடப்பம் இருக்கும், அதை வச்சு கூட நம்ம குத்தி எடுத்துக்கலாம். சணல் கயிறு இல்லைன்னா நூலில் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நூல் வந்து கொஞ்சம் திக்கான நூலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாமந்தி இல்லாட்டி ரோஸு, பூவெல்லாம் இதில் வந்து தச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இது வந்து சந்தனம். நீங்கள் மஞ்சள் வைக்கிறதுனா மஞ்சள் வைங்க, இல்லை சந்தனம் வைக்கிறதுனா சந்தனம் வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கட்டணும் அப்படின்னா வாசலில் வந்து நம்ம வரும்போதே வந்து ஒரு கலையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசலில் தோரணம் எந்த மாதிரி கட்டினா நம்ம வாசலில் வந்து ரொம்ப கலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விசேஷ நாள்லேயே ஆகட்டும், இல்லை நம்ம வீட்டில் வந்து பண்டிகை நாளில் அந்த மாதிரி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.